சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். எம்ஜிஆர் படத்தில் 75% பாடல் சென்சார் போர்டால் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு இந்த பாடலை தனது தனித்திறமையால் ஹிட் பாடலாக மாற்றிய டி.எம். சௌந்தரராஜனுக்கு படத்தின் வெற்றி விழாவில் கிடைத்த அவமானம் காரணமாக அவர் ஒரு அதிரடி முடிவை எடுத்துள்ளார். 1964ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளியாகி பெரிய வெற்றியை பெற்ற ராமுடு பீடுமு என்ற படத்தை தமிழில் ரீமேக் செய்ய விரும்பிய தயாரிப்பாளர் நாகிரெட்டியார் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடிக்க எங்க வீட்டு பிள்ளை என்ற பெயரில் படத்தை தொடங்கியுள்ளார். இயக்குனர் சாணக்யா இயக்கத்தில் இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி இருவரும் இசையமைக்க கவிஞர் வாலி உள்ளிட்ட பலர் பாடல்களை எழுதியுள்ளனர். படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. குறிப்பாக நான் ஆணையிட்டால் என்ற பாடல் இன்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பலருக்கும் ஒரு ஃபேவரட் பாடலாக அமைந்துள்ளது. இந்த பாடலை முதலில் நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்றுதான் வாலி எழுதியுள்ளார். படம் சென்சாராக போகும்போது இந்த வரிகள் சரிவராது, மாற்றுங்கள் என்று சொல்ல தயாரிப்பாளர் நாகிரெட்டி கூறியுள்ளார். நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் என்ற வரிகளை மாற்றிவிட்டு நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்று மாற்றியுள்ளனர். அதேபோல் எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் என்று எழுதியிருந்தார். அப்போது திமுகவினர் காங்கிரஸ் கட்சியினரை காக்கைகள் என்று விமர்சித்திருந்ததால் இந்த வரிகளை மாற்றக் கூறியுள்ளனர். இதனால் இந்த வரி எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் என்று மாற்றினர். இந்த பாடலில் 75% வரிகள் மாற்றம் செய்யப்பட்டதால் முதலில் இருந்ததைப் போல் பெரியதாக எடுபடாது என்று பலரும் நினைத்து கொண்டிருக்க, வாலி மாற்றிய அத்தனை வரிகளும் பெரிய ஹிட் அடித்து பலரின் ஃபேவரட் பாடலாக இது மாறியுள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் தான். இந்த பாடலை அவ்வளவு அழகாக பாடிய அவருக்கு படத்தின் வெற்றி விழாவில் எம்ஜிஆரால் அவமதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் தனிப்பாடல் பாடத் தொடங்கியுள்ளார். இது குறித்து யூடியூப் சேனலில் வெளியிட்ட பதிவில் எம்ஜிஆர் தனது படங்களில் பணியாற்றும் அனைவரையும் தனது நெருக்கமான வட்டத்திற்குள் கொண்டு சென்று விடுவார். அதேபோல் டி.எம்.எஸ்.ஐ தனது நெருக்கமான வட்டத்திற்குள் கொண்டு வர முயற்சி செய்துள்ளார். ஆனால் அனைவருக்கும் பொதுவாக இருக்க விரும்பிய டி.எம்.எஸ். எம்ஜிஆர் அவரை பல முறை அழைத்தும் அவர் செல்லவில்லை. நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.